வணக்கம். திஸ் இஸ் AK47. ஓகே, டைரக்டா பசில்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போற பசில் ஃபிளாட் அண்ட் ஃப்ளோர் பசில். நம்மளோட கோர்சஸ். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபிளாட் அண்ட் ஃப்ளோர் பசில்ஸ் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெர் ஆர் 10% அப்படிதானே. நீங்க வந்து இந்த கொஸ்டின் அதில் பார்த்துக்கோங்க. முதல் எத்தனை இருக்காங்க? 10% இருக்காங்க. 10% இருக்காங்க. லிவிங் இன் டிஃப்ரெண்ட் 5-story பில்டிங்ஸ்ல இருக்காங்க. சரிங்களா? ஈச் ஃப்ளோர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 flat and 1 2 flat. Flat 1 and flat 2. Flat 1 is west of flat 2. And flat 1 of floor 2 is immediately above flat 1 of floor 1 அப்படின்ட்டாங்க. அதாச்சும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர் மேலே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபைவ்த் ஃப்ளோர் அப்படி இருக்காங்க. சரிங்களா? அதுக்குன்னு சேமே தான் ரெண்டு சொல்லிட்டாங்க. நார்மலாக நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. நம்ம நேராக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லிட்டாங்க? நம்ம நல்லா நிறுத்தி நிதானமாக தான் நம்ம கோர்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், தேர் ஆர் 2 floors are there between D and the one who likes eagle. என்ன சொல்லிட்டாங்க? 2 floors are there between ன்ட்டாங்க. 2 ஃப்ளோர் இருக்காங்க. யாருக்கு? இந்த டிக்கும் 2 ஃப்ளோர். சரிங்களா? 2 floors, அதாவது 2 floors are there between the one who between D and the one who likes eagle. அப்போ EAGLE eagle. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? The person who likes parrot lives immediately below the flat of the one who likes eagle. அப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஈகிளுக்கு இமிடியேட்லி பிலோ இருக்க ஃபிளாட் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈகிளும் அந்த பேரட்டும் சேம் ஃபிளாட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஈகிளும் அதாச்சும் பேரட் லிவ்ஸ் இமிடியேட்லி பிலோ த ஃபிளாட் ஈகிள். அப்போ பேரட். சரிங்களா? இமிடியேட்லி பிலோவா இருக்காங்க. ரெண்டு பேரும் சேம் ஃபிளாட், சேம் ஃபிளாட்ல இருக்காங்க. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, சேம் ஃபிளாட் அப்படின்னு சொல்றாங்க. இமிடியேட்லி பிலோ த ஃபிளாட். வெறும் இமிடியேட்லி பிலோனா சேம் ஃபிளாட்லயும் இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஃபிளாட்லயும் இருக்கலாம். சரிங்களா? ஆனா பட் இந்த இடத்துல இமிடியேட்லி பிலோ த ஃபிளாட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் அப்படின்றாங்க. இமிடியேட்லி பிலோ த ஃபிளாட் அப்படின்னா சேம் ஃபிளாட்ல தான் இருக்கும். ரைட். அடுத்து எனக்கு டி லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர் அப்படின்ட்டாங்க. எது கூட அப்படின்னா ஒன் ஹூ லைக்ஸ் ஓவல். அப்போ டி லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர் ஒன் ஹூ லைக்ஸ் ஓவல். அப்போ டியும் அவள் அப்படிதானே? ஓல். சரிங்களா? ஓல். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்களா? சேம் ஃப்ளோர்ல இருக்காங்க. பட் இந்த பட் என்னன்னா, பட் இந்த டிஃப்ரெண்ட் ஃபிளாட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் பேரட். அப்போ இந்த டியும் பேரட்டும் எப்படி இருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ல இருக்காங்க. அப்ப டி எங்க வராங்க? டி வந்து எங்க வராங்க நமக்கு? டி லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர். அப்புறம் டி லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃபிளாட். டி எங்க இருக்காங்க? ஈவன் நம்பர் ஃபிளாட். அப்ப டியோட ஃபிளாட் வந்து டி செகண்ட் ஃபிளாட்ல வரும். கரெக்டா? டி செகண்ட் ஃபிளாட்ல வராங்க. அப்போ ஓவல் தான் நம்மளுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஃபிளாட்ல வராங்க. புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்து ஈ லிவ்ஸ் இமிடியேட்லி பிலோ பி அண்ட் டஸ் நாட் லைக் கவ் அப்படின்ட்டாங்க. அடுத்து இது வந்து ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்லாம் பெரிய பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். சரியா? ரைட். அடுத்து என்ன இருக்காங்க? இ லிவ்ஸ் இமிடியேட்லி பிலோ பி அப்படின்ட்டாங்க. அப்ப இ எப்படி இருக்காங்க? லிவ்ஸ் இமிடியேட்லி பிலோ பி. இங்க வந்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணல? சேம் ஃபிளாட். இமிடியேட்லி பிலோ ஃபிளாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ சேம் ஃபிளாட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஃபிளாட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? அடுத்து அண்ட் டஸ் நாட் லைக் என்னன்னா க்ரோ. அப்ப ஈக்கு யார் கிடையாது? க்ரோ கிடையாது. அப்ப ஈக்கு க்ரோ கிடையாது. சரிங்களா? ஈக்கு நமக்கு என்ன கிடையாது? க்ரோ கிடையாது. அடுத்து பி லைக்ஸ் எய்தர் ஸ்பேரோ ஆர் டவ். பிக்கு என்ன வரலாம்? ஒன்னு ஸ்பேரோவா இருக்கலாம், இல்லைன்னா டவ்வா இருக்கலாம். சரிங்களா? அப்ப பிக்கு ஸ்பேரோவாவும் இருக்கலாம், இல்லைன்னா டவ்வாவும் இருக்கலாம். அண்ட் லிவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர். அப்ப இவங்க எங்க வராங்கன்னா ஆடு ஃப்ளோர்ல வருவாங்க. சரிங்களா? ஆடு ஃப்ளோர், ஆடு ஃப்ளோர். ரைட். அடுத்து என்ன இருக்கு? கொஞ்சம் தெளிவாக எழுதிடுவோம். அதனால நமக்கு குழப்பிடும். கடைசி நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் இந்த இடத்துல. சரிங்களா? எப்பவுமே க்ளூ எழுதும் போது இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கிளியரா நம்ம எழுதிடணும். ஆட். ஆட் ஃப்ளோர் யாரு? பி.
ரைட். அது ரைட். எங்க இருக்கு நம்ம? இது நம்ம எழுதிட்டோம். அப்படித்தானே? அடுத்த பாயிண்ட். The number of floor below E அப்படிதானே? Below E same as above L and L who likes peacock. என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் பிலோ இ. அப்ப ஈக்கு கீழே எத்தனை ஃப்ளோர் இருக்காங்களோ சேம் அஸ் அபவ் எல், எல்லுக்கு மேல இருப்பாங்க. அந்த எல் யாரு? பீகாக்கு. சரிங்களா? எல் யார் நமக்கு? பீகாக். எல் யார் நமக்கு? பீகாக். ஷார்ட்டா எழுதிருங்க. நம்ம தெளிவாகவே எழுதிடுவோம். தெளிவா எழுதிடுவோம். ரைட்டா? தெளிவாகவே எழுதிடுவோம். பேடு கொஸ்தானே பொறுமையா தானே பார்க்க போறேன் எல்லாரும். ரைட்டா? அடுத்து என்ன இருக்கு? த பர்சன் ஹூ lives immediately above D's flat like crow அப்படின்ட்டாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா டியோட ஃபிளாட்டுக்கு இம்மிடியட்லி அபவ். நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன்னா நம்ம டி இங்க இருக்காங்களா அதனால பக்கத்தில் எழுதிக்கிறேன். டிக்கு இம்மிடியட்லி அபவ் யாரு? crow. சரியா? டிக்கு இம்மிடியட்லி அபவ் என்ன சொல்லுங்க? த பர்சன் ஹூ லிவ்ஸ் இம்மிடியட்லி அபவ் D's flat. அப்போ டியோட ஃபிளாட்டுக்கு இம்மிடியட்லி அபவ். இப்போ எப்படி? சேம் ஃபிளாட்டு. சரியா? ரெண்டும் சேம் ஃபிளாட்டு. அப்புறம் 3 floors are there between M and the Hulex dove which is not liked by F அப்படின்ட்டாங்க. அப்போ இங்க பாருங்களேன் 3 ஃப்ளோர் யாருக்கு? எம்முக்கும் டவ்வுக்கும் நடுவில். அப்ப எம்முக்கும் டவ்வுக்கும் நடுவில் 3 ஃப்ளோர். சரியா? எம்முக்கும் டவ்வுக்கும் நடுவில் 3 ஃப்ளோர். ரைட்டா? அடுத்து என்னங்க? டவ் விச் இஸ் நாட் லைக்டு பை எஃப். அந்த டவ்ங்கிறவங்க யாரு கிடையாதான்? எஃப் கிடையாது. சரியா? டவ்ங்கிறவங்க என்ன கிடையாது? எஃப் கிடையாது. ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க? O lives immediately below the one who likes dove and immediately above B அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? O lives. அப்ப இங்க எழுதிரும். O lives immediately below அப்படிதானே? O lives immediately below dove and immediately above B. அப்போ பிக்கு இம்மிடியட்லி அபவ். சரிங்களா? பி அபவ் அப்படின்ட்டாங்க. சரி ரைட். அப்புறம் போத் சி அண்ட் எஃப் லிவ்ஸ் ஆன் ஏ சேம் ஃப்ளோர். அப்போ என்ன சொல்லிட்டாங்க? இந்த சி இருக்காங்களா? இந்த சியும் ரைட் இந்த கீழே எழுதிக்குவோம். நமக்கு இடம் சால்வ் பண்ண. ரைட். என்ன சொல்லிட்டாங்க? சி அண்ட் எஃப் இந்த இருக்கு பாருங்க இந்த பாயிண்ட். சி அண்ட் எஃப் லிவ்ஸ் ஆன் ஏ சேம் ஃப்ளோர் பட் நன் ஆஃப் தம் லைக்ஸ் க்ரோ அப்படின்ட்டாங்க. ரெண்டு பேரும் சேம் ஃப்ளோர்ல இருக்காங்களாம். அவங்க யார் கேரக்டர்? க்ரோ கிடையாது. க்ரோ என்றால் காகம். ரைட்டா? போத்து சி அண்ட் எஃப். அப்போ சேம் ஃப்ளோருக்கு இப்படி வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? சேம் ஃப்ளோர்னு அர்த்தம். அண்ட் பட் இங்க என்ன கிடையாதான்? க்ரோ கிடையாது. இங்க ரெண்டு பேருமே என்ன கிடையாது? க்ரோ கிடையாது. ரைட். இதுக்கு மேல இதுல எழுதுனா தெரியுமான்னு தெரியலன்னா நம்ம போட்டோ வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ரைட் 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 ரைட். ஸோ இந்த பாயிண்ட் வேணா நான் இங்கே எழுதலை, மேலேயே எழுதிக்கிறேன். நமக்கு அந்த இடத்துல வீடியோ வந்தாலும் வந்துரும்னு நினைக்கிறேன். என்னது? சியும் எஃப்பும் சேம் ஃப்ளோரு பட்டு ரோ கிடையாது. ரைட்டா? மேலே எழுதி இந்த இடத்த நம்ம ஸ்பேஸ் எழுதிக்கும். அப்புறம் என் நெய்தர் லைக்ஸ் பெலிக்கன் நார் ஷ்வான். அதுதானே? எண்ணுக்கு பெலிக்கன் கிடையாது, ஷ்வானும் கிடையாது. இந்த எண்ணுக்கு யாரு கிடையாதான்? பெலிக்கன் கிடையாது. அதே மாதிரி ஷ்வன் அவங்களும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே கிடையாது. ரைட். அடுத்து என்ன இருக்கு? த பர்சன் ஹூ லைக்ஸ் பெலிகன்ஸ் லிவ்ஸ் இமிடியட்லி பிலோ த ஒன் ஹூ லைக்ஸ் பென் குயின். சரிங்களா? இந்த பெலிக்கன் எப்படி இருக்காங்க? இமிடியட்லி பிலோ பென் குயின். அப்போ பென் குயினுக்கு இமிடியட்லி பிலோ தான் யாரு? பெலிக்கன். இமிடியட்லி பிலோ பெலிக்கன். பென் குயினுக்கு இமிடியட்லி பிலோ பெலிக்கன் அப்படின்னு. அப்புறம் த பர்சன் ஹூ லைக்ஸ் டவ் அண்ட் என் லிவ்ஸ் ஆன் சேம் நம்பர் ஃபிளாட் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இந்த டவ் இருக்காங்களா? இந்த டவ்வும் நம்மளுக்கு எண்ணும் எப்படி இருக்காங்க? சேம் ஃபிளாட். சரிங்களா? சேம் ஃபிளாட். அவ்வளோதான். எல்லாமே நம்ம பாயிண்டை எடுத்து எழுதிட்டோம். இனிமேல் இந்த சைடு நம்ம போகவே வேண்டாம். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். என்ன பண்றேன்? கலர் வந்து ரெட்டா மாத்திக்கிறேன். அப்போ நமக்கு எந்த குழப்பமும் வராது.
ரைட். இப்ப என்ன பண்றேன்? இதுக்கு நம்ம எடுக்க போற தேவையான பாசிபிலிட்டி வந்து ஒரு 2 வரும்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு 2 வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருமே நம்ம பார்க்க போறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லாமே கலந்து குடுத்துருவோம். சரிங்களா? ரைட். எத்தன மொத்தம்? 1, 2, 3, 4 ஆ ஃபுல்லா போயிருதா? ரைட். ரைட். ஸ்கேல் தான் வச்சு போடணும் போல. அப்பதான் ஓரளவுக்கு நமக்கு கரெக்ட்டா வரும். ரைட். அவ்வளோதான். முடிச்சாச்சு. ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? ஃப்ளாட் போட்டாச்சா? எல்லாத்துலயும் நம்ம இது 5த் ஃப்ளாட். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு. நமக்கு இது என்னது? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளாட்டு, செகண்ட் ஃப்ளாட். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளாட்டு, செகண்ட் ஃப்ளாட். சரியா? இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியல. அப்ப எத வச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா, நமக்கு தெரியும்னா என்ன தெரியும் அப்படின்னா, இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எத எடுக்கலாம் அப்படின்னா, இது எடுக்கலாங்க. புரியுதானே? நம்ம இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இத செகண்ட் பாயிண்டா எடுக்கணும். ஏன் அப்படின்னா, எம் தான் நமக்கு டாப். அப்படியா? கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இங்க யாரு டாப் ஃப்ளோர்ல வருவான்னு பார்ப்போமா? ஏன் கிடையாதுன்னா, எம்முக்கும் டவ்வுக்கும் நடுவுல 3 ஃப்ளோர். 3 ஃப்ளோர். அப்போ 1, 2, 3 ஒண்ணு மேல எம் வரணும், இல்லன்னா கீழ எம் வரணும். சரிங்களா? இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னா, டவ்வுக்கு இமிடியேட்லி பிலோ யார் வரணும்? ஓ வரணும். அப்போ நம்ம டவ்வ கீழ வைக்க முடியாது. இப்ப நமக்கு தெரியும் நம்ம மேல தான் இங்க தான் டவ் வருவாங்க. அதே மாரி இங்க தான் யாரு வரா நமக்கு? எம் வராங்க. அப்போ டவ்வுக்கு கீழ ஓ. அப்ப இங்க யாரு வருவா? பி. சரிங்களா? அப்போ டவ்வுக்கு கீழ தான் ஓ வராங்க. ஓக்கு கீழ பி வராங்க. சரிங்களா? அப்ப இந்த இது நமக்கு வரப்போகுது. ரைட்டா? ரைட். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இதுக்கு மேல ஆரம்பிக்கணும்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ வேணும். ஸோ நான் ஆப்ஷன்ல போய் பார்க்குறேன். ஒன் ஹூ லைக்ஸ் ஓவல் அப்படின்ட்டாங்க. அப்போ ஓவலுக்கு யாரெல்லாம் வருவான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓவலுக்கு டி வராது. இங்க பாருங்களேன். ஓவலுக்கு கண்டிப்பா டி வராது. அப்படிதானே? ஓவலுக்கு கண்டிப்பா டி வராது. அப்போ இந்த ஆப்ஷன்ல இருக்க இந்த டி வராது. ரைட். அடுத்து என்ன வரும்? எம்முக்கும் டோவலுக்கும் நடுவுல 3 ஃப்ளோர். அப்ப எம்மும் வராது. அப்படிதானே? எங்க இருக்கு? இந்த பாருங்களேன். எம்முக்கும் ஓவலுக்கும் எம்முக்கும் டவ்வுக்கும் நடுவுல. சாரி. இங்க என்ன வராது? டி வராது. ஸோ நமக்கு பெரிய க்ளூ ஒண்ணும் இங்க இல்ல. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போய் பார்க்க போறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் நான் போய் பார்க்குறேன். இங்க என்ன இருக்குன்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பெர்சன்ஸ் லிவ்ஸ் ஆன் த ஃபிளாட் 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்ட்டாங்க? லிவ்ஸ் ஆன் ஃபிளாட் 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்ப ஃபிளாட் 2 அதானே? ஃபிளாட் 2னா நமக்கு எங்க? இந்த இடம். இந்த இடம் இதுதானே? ஃபிளாட் 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரு வருவா அப்படின்னு கேட்குறாங்க. யாரெல்லாம் வரலாமா? பெலிக்கன், பென்குயின், போல், ஈகிள் அப்படிதானே? இப்போ நம்ம இதுல பார்க்குமே பென்குயினுக்கு இமிடியேட்லி பிலோ பெலிக்கன் வராங்க. அப்ப பென்குயின் கடைசியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க கிடையாது. அப்படிதானே? இப்போ பென்குயின் கடைசியா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னா, இது கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. சரியா? இது நம்ம கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்குறேன். அடுத்து என்ன வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஈகிளுக்கு கீழ பேரட் அப்படின்ட்டாங்க. அப்போ ஓவல் வருமான்னு பார்க்குறோம். சரிங்களா? ஓவல் வருமான்னு பார்க்குறோம். இப்போ நல்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்களேன். இப்ப நான் ஓவல் வந்து இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேல எங்கேயாச்சும் நம்ம ஓவல் வைக்கிறோம். இல்லன்னா கீழ ஓவல் வைக்கிறோம் அப்படின்னா, இங்க வரலாம். ஓவல் வரலாமா? ரைட். ஆனா ஓவல் எங்க வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளாட். ஃபிளாட் 1ல தான் ஓவல் வராங்க. ஃபிளாட் 2ல ஓவல் கிடையாது. ஸோ அப்ப நமக்கு இந்த இதுல ஓவலும் வராது. ஒண்ணு ஈகிள் வரணும், இல்லன்னா பெலிக்கன் வரணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஃபிளாட் 1ல தான் ஓவல் வரணும். ஃபிளாட் 2ல ஓவல் கிடையாது. சரிங்களா?
அடுத்து ஈகிளுக்கு இமிடியேட்லி பிலோ பேரட் வராங்க. ஈகிளுக்கு பிலோ பேரட் இருக்காங்க. ஸோ ஈகிளும் லாஸ்ட் வராது. ஸோ நமக்கு நான் எப்பவும் சொல்லிட்டு இந்த நன் ஆஃப் த அபோவை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த நன் ஆஃப் த அபோவ் இதை வந்து இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? ரைட். அப்போ நமக்கு அந்த இது என்ன சொல்லிட்டாங்கன்னா பெலிக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க யார் வராங்கன்னா பெலிக்கன் வராங்க. பெலிக்கன். சரிங்களா? இங்க யார் வரா நமக்கு பெலிக்கன் வராங்க. ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை போட்டோம். சரி, ரைட். இப்போ இந்த டி அவல் இதை மட்டும் நம்ம வைக்க போறோம். சரிங்களா? எங்க வைக்கலாம் அப்படின்னா மேல நம்மளால வைக்க முடியுமான்னு பார்க்கணும். இங்க நம்மளால டி ஓவல் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம இங்க டியை வச்சோம், இங்க ஓவல் வச்சோம்னா டிக்கு அபோவ் யார் வரணும்? இந்த பாருங்க, இதுதான் நம்ம எடுக்க போற 3வது பாயிண்ட். சரிங்களா? 3வது பாயிண்ட். இது வந்து 4வது பாயிண்டா எடுத்துக்கிறோம். ஏன்னா டிக்கு இமிடியேட்லி அபோவ் க்ரோ வரணும். ஸோ நம்ம இங்க டி எடுத்தோம் அப்படின்னா டிக்கு இமிடியேட்லி அபோவ் க்ரோ வருவாங்க. இப்போ இங்க நம்ம டி எடுத்தோம்னா டிக்கும் ஈகிளுக்கும் நடுவுல அப்படிதானே? டிக்கும் ஈகிளுக்கும் நடுவுல 2 ஃப்ளோர் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் விட்டு இங்க தான் வருவா ஈகிள் வருவாங்க. ஈகிள் கீழே பேரட் போயிருவாங்க. ஸோ இது நமக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ மேல வைக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. இங்கேயும் நம்மளால டி ஓவல் வைக்க முடியாது. ஸோ இப்போ இந்த 2 இடத்துல நம்ம எங்கனாலும் டி ஓவல வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு இதுல என்ன பண்றேன், இங்க டி ஓவல வைக்கிறேன். ஸோ ஒரு இதுபடி பெலிக்கனுக்கு எங்க டி வந்து செகண்ட் ஃபிளாட்ல வரணும். ஸோ எங்க டி வைக்கிறேன், இங்க வந்து ஓவல் வைக்கிறேன். இப்போ இதுல பாருங்களேன், எம் வந்து நமக்கு கீழே வரணும். அப்போ இதுல டி வந்துருச்சுன்னா நமக்கு இங்க தான் எம் வரணும். புரியுதா? இங்க டி வந்துருச்சுன்னா ஸோ இங்க தான் நமக்கு எம் வரணும். ஸோ இதுல என்ன பண்றேன்னா ஓவல டி இங்க வைக்க, இங்க வச்சு ஓவலா நான் இங்க வரும். சரிங்களா? அப்ப டிக்கு இமிடியேட்லி அபோவ் சேம் ஃபிளாட். சரிங்களா? சேம் ஃபிளாட்ல தான் க்ரோ வரணும். ஸோ க்ரோவை இங்க வைக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்றோம்னா க்ரோவை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்றோம். சரியா? அடுத்து இந்த ஓவலுக்கும் டிக்கும் ஈகிளுக்கும் நடுவுல சேம் 2 ஃப்ளோர் இருக்காங்க. பட் அந்த ஈகிள் வந்து ஓவலோட சேம் ஃபிளாட்ல வருவாங்க. நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்படிதானே? இங்க டி லிவ்ஸ் ஆன் a சேம் ஃப்ளோர் ஆஃப் ஒன் who likes oval பட் இன் டிஃப்ரெண்ட் இன் த ஒன் who likes parrot. அப்போ பேரட்டும் டியும் சேம் ஃபிளாட் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஃபிளாட்டு. அப்போ ஓவலுக்கு மேல தான் 1, 2 இங்க தான் யார் வருவா? ஈகிள். இங்க ஈகிள் வந்துட்டாங்கன்னா இங்க யார் வருவா? டவ். அப்படிதானே? ஏன்னா டவ் மேல வரும். இந்த 2ல தான் டவ் வர போறாங்க. நமக்கு 1, 2 ஃப்ளோர் வேணும். ஸோ ஈகிள் இங்க வந்துட்டாங்கன்னா டவ் இங்க வந்துருவாங்க. ஸோ ஈகிள் இங்கன்னா அப்ப இங்க தான் நமக்கு யாரு? பேரட். சரிங்களா? இங்க யாரு வரா? நமக்கு பேரட் வராங்க. ரைட், ஓகே. அப்புறம் இதுல பாக்குறோம். அப்ப இங்க டி வச்சிருக்கோம், இங்க எம் வச்சிருக்கோம், இங்க டிக்கும் 1, 2 இங்க யார் வருவான்னு பார்த்தோன்னா ஈகிள் வராங்க. ஈகிளுக்கு இமிடியேட்லி அபோவ் யார் பிலோ யார் வரா? பேரட். சரிங்களா? இமிடியேட்லி பிலோ யார் வரா? பேரட் வராங்க. ஸோ இது 2 முடிஞ்சிருச்சு. ரைட். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 5வது பாயிண்ட் இதை எடுக்கலாம். என்னன்னா பென்குயினுக்கு இமிடியேட்லி பிலோ தான் பெலிக்கன் வராங்க. ஸோ பென்குயின் வந்து இமிடியேட்லி பெலிக்கன் வந்து இமிடியேட்லி பிலோ பென்குயின். அப்போ பெலிக்கனுக்கு மேல அதாச்சும் இமிடியேட்லி மேல பென்குயின் வரணும். ஸோ இங்க க்ரோ வந்துட்டாங்க. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? பென்குயின் வைக்கலாம். ஏன் நான் இங்க வைக்கணும்னு சொல்றேன்னா நமக்கு இந்த பெலிக்கனுக்கும் பென்குயினுக்கும் சேம் ஃபிளாட்டு இல்லைன்னா இமிடியேட்லி பிலோ ஃபிளாட்டு அப்படின்னு அவங்க கொடுக்கல. சரிங்களா? கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் ஃபிளாட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மென்ஷனுக்குள்ள 2 லைன் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இவங்க அப்படி கிடையாது. ஸோ நம்ம இங்க வச்சுக்கிட்டோம். ஸோ இங்க வந்து பார்க்கும்போது இங்க யாருக்குமே ஓவல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இங்க யாரை வைக்கிறோம்? பென்குயின் வைக்கிறோம். சரிங்களா? இங்க யாரை வைக்கிறோம்? நம்ம பென்குயின் நம்ம இங்க வைக்கிறோம். சரி, ரைட், ஓகே. அப்ப இவ்வளவு நம்ம முடிச்சாச்சு. சரி, ரைட். அடுத்து 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 என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டவ்வும் என்னும் சேம் ஃபிளாட்ல வரணும்ட்டாங்களா? ரைட், ஓகே, ஓகே, ஓகே. அடுத்து 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 ரைட். சரி, ரைட். இப்போ என்ன பண்ணோம்? நம்ம இதை எடுக்கலாம். இந்த பாயிண்ட் எடுக்கலாம். சிக்கும் எஃப்க்கும் நடுவில் என்ன இருக்கு? நம்ம சிக்கும் எஃப்க்கும் நடுவில் சிக்கும் எஃப்பும் சேம் ஃப்ளோர் அப்படின்ட்டாங்க. அந்த சியும் எஃப் எப்படி இருக்காங்க? நமக்கு சேம் ஃப்ளோர்ல இருக்காங்க. இப்போ நம்ம இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிஎஃப் நம்ம இங்க வைக்கலாம், இல்லைன்னா சிஎஃப் மேல வரும். அப்படிதானே? ஒன்னு சிஎஃப் இங்க வரும், இல்லைன்னா சிஎஃப் இங்க வரும்.
அப்ப நம்ம இதுபடி பார்த்தோம்னா, கண்டிப்பா நமக்கு சிஎஃப்பும் இங்க தான் வரும். பட் சிஎஃப் 2 பேருக்குமே க்ரோ கிடையாது. அதே மாரி டவ்வுக்கு எஃப் கிடையாது. இந்த பாருங்க. சூப்பர் பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. இந்த டவ்வுக்கு வந்து எஃப் கிடையாது. அப்ப டவ்வுக்கு வந்து சி, ஈகிளுக்கு எஃப் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிரலாம். சரியா? நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட். அப்ப இங்க எப்படி வைக்கலாம்னா, இங்கேயும் சிஎஃப் வரலாம். இல்லன்னா மேலயும் சிஎஃப் வரலாம். சரி ரைட். ஆனா இந்த சிக்கும் எஃப்க்கும் என்ன கிடையாது? க்ரோ கிடையாது. அப்படிதானே? C4 இங்க வரலாம், இல்ல இங்கேயும் வரலாம். பட் இங்க ஏன் வராது அப்படின்னா, இங்க ஒரு இதுல O வரணும், ஒரு இதுல B வரணும். அப்படிதானே? ஒரு இதுல O வரணும். அதே மாரி இன்னொரு இதுல நமக்கு என்ன வரணும்னா, B வரணும். ஸோ இந்த இடத்துல CFம் சேம் ஃப்ளோர்ல வரதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடையாது. ஸோ CF நமக்கு இங்க தான் வரும். ஏன் இங்க வராது அப்படின்னா, Cக்கும் Fக்கும் க்ரோ கிடையாது. ஸோ இங்க தான் C அண்ட் F வரும். சரியா? C அண்ட் F வந்து இந்த இடத்துல வரணும். எங்க வரும்னு தெரியல. நான் அப்படி மென்ஷன் பண்ணிடுறேன். ரைட். ஓகே, ஓகே. அடுத்து அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்படிதானே? என்ன எடுத்துக்கலாம்? 6 7வது பாயிண்டா? இத எடுத்துக்கலாமா? Eக்கு இமிடியேட்லி பிலோ E வரணும். Eக்கு க்ரோ கிடையாது. ஆனா E வந்து ஆட் ஃப்ளோர்ல வரணும். அப்படிதானே? ஆட் ஃப்ளோர்ல வரணும். ரைட். அப்ப இங்க பாருங்க. Pக்கு ஸ்பேரோ இல்லன்னா டவ் வரணும். கண்டிப்பா Eக்கு என்ன கிடையாது? டவ் கிடையாது. ஏன்னா டவ் வந்து இங்க வரப்போறாங்க. அங்க CF தான் வரப்போறாங்க. ஸோ Pக்கு வந்து டவ் கிடையாது. அப்ப Pக்கு ஸ்பேரோ வரணும். ஆட் ஃப்ளோர்ல வரணும். அப்ப இங்க எப்படி வரலாம்னா, இங்க வரலாமா? இங்க யாரு வருவா? P வருவாங்க. அப்படிதானே? இங்க P வரலாம். இங்க ஸ்பேரோ. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இங்க P வரும். அப்படிதானே? இங்க P வராங்க. இங்க என்ன பண்றாங்க? ஸ்பேரோ வராங்க. சரியா? இங்க P ஸ்பேரோ, இங்கேயும் P ஸ்பேரோ. ஆனா வேற வழியே கிடையாது. அப்ப Pக்கு இமிடியேட்லி பிலோ E. இப்ப இங்க யாருக்குன்னே D இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல E வராங்க. ஸோ இங்க நம்ம Pக்கு இமிடியேட்லி பிலோ E நம்ம போடணும். பட் Eக்கு யாரு கிடையாது? க்ரோ கிடையாது. ஸோ நம்ம E என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? E என்ன பண்றோம் நம்ம? இந்த இடத்துல E ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இத நம்ம எத்தனாவது எடுத்தோம்? 7த் பாயிண்டா எடுத்துக்கோம். நீங்க இதே ஆர்டர்ல நான் அந்த பாயிண்ட் போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் போட்டு சொல்லி தர்றத நீங்க அப்படியே கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வரும். அடுத்து இது 8வது பாயிண்ட். கன்டினியூட்டி தாங்க முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அடுத்தடுத்து இருக்க கன்டினியூட்டிய தான் நம்ம பார்த்துட்டே போணும். ஸோ E இங்க இருக்குன்னா, நமக்கு L எங்க வரும்? Eக்கு கீழ எத்தன ஃப்ளோரோ, அதே மாரி Lக்கு மேல வரணும். Lக்கு பீகாக் வரணும். அப்ப இருக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான். L இங்க என்ன வருது? சரிங்களா? இங்க பீகாக். கரெக்ட். அதே மாரி பார்த்தா, Eக்கு கீழ L சரிங்களா? இங்க என்ன போட்டோம் நம்ம? பீகாக்க போட்டோம். ரைட் ஓகே. இன்னும் பேலன்ஸ் யார் இருக்கா? பேலன்ஸ். எண்ணுக்கு ஸ்வானும் வராது, பெலிக்கனும் வராது. எண்ணுக்கு ஸ்வானும் வராது, பெலிக்கனும் வராது. இங்க பாருங்க, இதுதான் நமக்கு இருக்க கடைசி பாயிண்ட். இத எடுத்துக்கலாம். எண்ணும் டவ்வும் சேம் ஃபிளாட் அப்படின்ட்டாங்க. எண்ணும் டவ்வும் சேம் ஃபிளாட். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு இந்த ஃப்ளோர்ல தானே ஓ வரணும். இந்த ஃப்ளோர்ல ஓ வரணும்னா ஓவை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இந்த ஃப்ளோர்ல தான் பி வரணும்னா நம்ம பி எங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இங்க ஓ ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வச்சிடலாம் பியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓபி இங்க என்ன பண்றோம்? ஓபியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி ரைட். இப்போ பேலன்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம யார் வருவா? என் வருவாங்க. அப்ப இங்க பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யணும்னா இங்க n வராங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா டவ்வும் எண்ணும் சேம் ஃபிளாட்ன்ட்டாங்க. அப்ப டவ்வும் எண்ணும் சேம் ஃபிளாட்டு. ரைட்டா? ரைட். பட் எண்ணுக்கு யாரு கிடையாது? பெலிக்கன் கிடையாது. இங்க பாருங்களேன். எண்ணுக்கு நமக்கு யார் கிடையாது? பெலிக்கனும் ஸ்வானும் எண்ணுக்கு கிடையாது. ஸோ நம்ம இந்த 2 இடத்துல எங்க போட்டாலுமே எண் எங்க தான் வருவாங்க? அந்த 2 இடத்துல வருவாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு இப்போ கேன்சல் ஆயிருச்சு. சரிங்களா? கேன்சல் ஆயிருச்சு. எண்ணும் டவ்வும் சேம். அப்ப டவ் நமக்கு இந்த இடத்துல வருவாங்க. இங்க வருவாங்க நமக்கு. டவ் இந்த இடத்துல வருவாங்க. டவ்வுக்கு நம்ம என்ன கிடையாது? எஃப் கிடையாது. அப்படிதானே? டவ்வுக்கு என்ன கிடையாது? எஃப் கிடையாது. அப்ப இதுதான் நம்மளோட 10th பாயிண்ட். சரிங்களா? பாயிண்ட் டு பாயிண்டா உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு சொல்லிடுறோம். சரிங்களா? இப்ப டவ்வுக்கு எஃப் கிடையாது அப்படின்னா, இங்க தான் நமக்கு எஃப் வருவாங்க. ஸோ எஃப்க்கு யார் வருவாங்கன்னா, ஸ்வான் அப்படிங்கிறவங்க எஃப்க்கு வருவாங்க. அப்போ நமக்கு இங்க யார் வருவான்னா, சி வருவாங்க. சரிங்களா? இப்ப இத நம்ம அழிச்சிடலாம். ரைட்.
அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் அதாச்சும் ஃபைனல் ஆன்சர் என்னன்னா, இதுதான் நமக்கு கரெக்ட்டான பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பு. சரியா? இத நம்ம வந்து எப்படி கெஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்றேன். அதாச்சும் ஒரு கெஸ்ஸிங் நமக்கு வேணும்ல. நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த இந்த பாசிபிலிட்டி நம்ம எடுக்கும்போது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இமிடியேட்லி பிலோ ஃபிளாட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ நான் சொல்லிர்றேன் உங்களுக்கு. இந்த பாசிபிலிட்டி குறைக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். சரியா? நான் அத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஏதோ சொல்ற மாரி இருக்கும். பட் நம்ம இத சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாச்சு இங்க பாருங்களேன். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இமிடியேட்லி பிலோ ஃபிளாட் அப்படிங்கிறது சேம் ஃபிளாட்டா நமக்கு வந்துச்சு. அதே மாரி அதே குடுத்துட்டாங்க. சேம் ஃபிளாட். இமிடியேட்லி பிலோ ஃபிளாட் அப்படின்னா, அது சேம் ஃபிளாட். அதே மாரி என்ன சொல்ட்டாங்கன்னா, பிலோ இமிடியேட்லி பிலோ, அபோவ் அப்படின்னு குடுத்துருந்தாங்கம்போது, அது டிஃபரெண்ட் ஃபிளாட்ல வந்துச்சு. ஸோ நம்ம இந்த 2 பாயிண்ட்ட வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு கெஸ்ஸிங்க்கு வரலாம். என்ன கெஸ்ஸிங் வரலாம்னா, அப்ப சேம் ஃபிளாட்டுன்னு குடுத்துருக்காங்க. அப்போ வந்து சேம் ஃபிளாட்டா தான் வரும். டிஃபரெண்ட் ஃபிளாட்ல வராது. வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் கம்மி அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். புரியுதா நான் சொல்றேன்ட்டு? அதாச்சு சேம் ஃபிளாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு, சேம் ஃபிளாட்டா மென்ஷன் பண்ணல. இமிடியேட்லி பிலோ சேம் ஃபிளாட் அப்படின்றாங்க. எங்க குடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. இங்க பாருங்களேன். "த பெர்சன் ஹூ லைக்ஸ் பேரட் லிவ்ஸ் இமிடியேட்லி பிலோ த ஃபிளாட்" அப்படின்ட்டாங்க. அப்போ இமிடியேட்லி பிலோ ஃபிளாட் குடுத்துருக்காங்க. ஸோ இமிடியேட்லி பிலோ குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2யும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இமிடியேட்லி பிலோ ஃபிளாட் இருக்கு. ஸோ அப்ப சேம் ஃபிளாட்ல வரும். இமிடியேட்லி பிலோ குடுத்துருக்காங்க. அப்ப அதுல ஃபிளாட் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அது வேற ஃபிளாட்ல வரலாம் அப்படிங்கிற மாரி நம்ம கெஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. கெஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு பாசிபிலிட்டில அந்த இடத்துல போடலாம். ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க, "ஹூ அமாங் த ஃபாலோயிங் லிக்ஸ் ஓவல்." அப்போ ஓவல் யாருன்னா நமக்கு எம். சரிங்களா? ஓவல் யாரு நமக்கு? எம். ரைட். ஓகே. அடுத்து என்ன இருக்கு? இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டே ஆன்சர் தெரிஞ்சுச்சு பெலிகான். ஏன்னா நமக்கு கரெக்ட்டா வந்துருச்சுன்னா தான் சொல்லுவேன். நன் ஆஃப் த அபோவ எப்பவுமே கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம பசில் சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் நன் ஆஃப் த அபோவ் தான் எல்லாருக்கும் ஆன்ஸரா இருக்காது. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இடிச்சிச்சு அப்படின்னா, அந்த பசில் அந்த இடத்துல சுத்தும். அதாச்சும் உங்களுக்கு டவுட் வரும். அப்படி இருக்கும்போது, அதோட ஆன்ஸர் நன் ஆஃப் திஸ்ஸா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ பசில் ஈஸியா முடிஞ்சிரும். சரிங்களா? ஹூ லிவ்ஸ் இமிடியேட்லி அபோவ் பி அப்படின்ட்டாங்க. பிக்கு இமிடியேட்லி அபோவ் யார் இருக்கா? பிக்கு இமிடியேட்லி அபோவ் வந்து ஓ இருக்காங்க, எல் இருக்காங்க, ஈகிள் இருக்காங்க, பீகாக் இருக்காங்க. யாரு? ஈகிள். சரிங்களா? அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ட் லைக்ஸ் பை ஈ? அப்ப நமக்கு ஈ யாரு? பெலிகன். பென்குயின். ஈக்கு யாரு நமக்கு? பென்குயின். சரிங்களா? ஈக்கு நமக்கு யாரு? பென்குயின். அடுத்த ஆன்சர் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனல் அரேஞ்ச்மென்ட்? எஃப் லிவ்ஸ் ஆன் அ செகண்ட் ஃப்ளோர். எஃப் செகண்ட் ஃப்ளோரா? எஃப் லிவ்ஸ் ஆன் அ செகண்ட் ஃப்ளோரா? கிடையாது. செகண்ட் ஃப்ளோர் எஃப் கிடையாது. எஃப் லிவ்ஸ் ஆன் அ செகண்ட் ஃப்ளோர் கிடையாது. என் லைக்ஸ் பென்குயின். என்னுக்கு வந்து பென்குயினா? எண்ணுக்கு பென்குயின் கிடையாது. ஸோ அடுத்து என்ன இருக்காங்க? பிஎல் லிவ்ஸ் ஆன் அ சேம் ஃப்ளோர். பிஎல் சேம் ஃப்ளோரா? கிடையாது. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்காங்க? ஃபால்ஸா இருக்காங்க. நன் இஸ் ட்ரூ அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ரைட். ஓகே. தேங்க் யூ.